வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ வெரைட்டி ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம். தேங்காய் சாதம் பண்ணலாம். தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு தேங்காயில் பாதி தேங்காயில் பூ எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேங்காய் சாதம் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது தான் டேஸ்டாக இருக்கும். இதுல இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுல கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு பொன்னிறமா வரவும் பச்சை மிளகாய் 1 கீறி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். காஞ்சி மிளகாய் 2, கொஞ்சமா கருவேப்பிலை, இந்த சாதத்துக்கு காயப்பொடி ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுலயே தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காயை ரொம்ப வதக்கக்கூடாது, லேசா தான் சூடு பண்ணணும். ரொம்ப வதக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்காது. தாளிப்பு வாசனை இருக்கிற மாதிரி லேசா வதக்கிட்டா போதும். இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க லைட்டா சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கட்டியே எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்க்கும் போது நல்லா இருக்கும் சாதம். தேங்காய் பூ மட்டும் சேர்த்து சாதம் பண்ணும்போது ஒரு மாதிரி சப்புன்னு இருந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த தேங்காய் பால் சேர்க்கறது. திரையெல்லாம் செய்யாது, லேசா சூடு பண்ணா போதும். இதுல இப்போ வடிச்சு சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா புரட்டி விட்டுட்டு பார்க்கலாம். இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வடிச்ச சாதத்துல உப்பு சேர்த்திருக்கோம், அதனால பார்த்துக்கிட்டு சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இந்த தேங்காய் பாலோட வேக வச்சிருக்கோம், அதனால சாப்பாடு நல்லா சாஃப்டாவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க. உதிரி உதிரியாவும் இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும். தேங்காய் சாதம் பெர்ஃபெக்டா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.